மார்ச் 8 எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு. அது நேற்றுக்கு தான். முந்தா நேற்றுக்கு வந்து நாங்கள் என்ன வேலைகள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை எடுத்திருக்கேன். தட்டு பிளேட்டில் டெக்கரேஷன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து நாங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருந்தோம். முன்னத்த நைட்டே வந்து பாதி பொருள் வாங்கிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு. மறுச்சு நாள் வந்து பூவெல்லாம் தேவைப்பட்டுச்சு வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்னென்ன தேவை என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் எப்போவுமே வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு குடும்ப குழு ஓப்பன் பண்ணி அதில் போட்டு வச்சுருவோம். எந்த டென்ஷனுமே இல்லாமல் எங்கள் வீட்டில் வேலையாகிறதுக்கு கிட்டத்தட்ட அந்த குழு தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அதில் என்னென்ன தேவைன்னு போட்டுருவேன். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அது ஒன்று இருக்குது. பார்த்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. வாங்கியாச்சா இல்லையான்னு கேட்டுக்குவாங்க. அது மாதிரி எந்த சின்ன சின்ன விஷயமே தடுமாற்றம்லாம் போகிறக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதுவும் ஃபங்க்ஷன் டைம்லாம் நிறைய வீட்டில் கிட்டத்தட்ட அதை மறந்தேன் இதை மறந்தேன் இங்கே வச்சு அங்கே வச்சேன்னு இருக்கும். அந்த இதே எங்கள் வீட்டில் இருக்காது. எல்லாருமே ரொம்ப மறதி ஜாஸ்தி எங்கள் வீட்டில். அதனால் எல்லாமே எடுத்து முதல்ல முன்னாடி வச்சுருவோம். அது மாதிரி இந்த ஃபங்க்ஷனுமே செம்மையாக அமைஞ்சிச்சு. பிளேட் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு வந்து எங்கள் தங்கச்சி பொண்ணுமே எங்கள் கொழுந்தியா தம்பி சம்சாரமும் எங்கள் தாரணி 3 பேரும் சேர்ந்து பண்ணாங்க. ஒரு 4-5 மணி நேரமெல்லாம் பாவம் 2 மணிக்காட்ட உட்காந்தாங்க. மத்தியானம் நைட்டு 9 மணி ஆயிடுச்சு. நம்ம ரெகுலராக டெய்லி பண்ணுறது இல்லையா அதனால் உங்களுக்கு புதுசாக ஒன்று செய்யும்போது நல்லா இருந்துச்சு. இது வீடியோ பார்த்து செஞ்சாங்க. ஆனால் நல்லா பண்ணிட்டாங்க. இந்த வாருங்களேன், இந்த பழத்துலலாம் பொம்மை மாதிரி வரைஞ்சி 2 கண் வச்சு, சாக்லேட்டுக்கு ஒரு ஹார்ட் மாதிரி அதில் ஒட்ட வச்சு ஒவ்வொன்றுமே நல்லா வேலை செஞ்சுருந்தாங்க. சும்மா உங்களுக்கு தட்டில் கொட்டி வைக்கிறதுக்கு இவங்க அந்த உழைச்சதுக்கு உண்டான அந்த சிறப்பு கிடச்சிச்சு. கண்டிப்பாக நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அது மாதிரி அவங்க உழைப்பு வீணாக போகலை. எங்களுக்குமே எந்த ஒரு இதனால் இங்கே பெரிய அலைச்சல் ஒன்று எங்களுக்கு தெரியல. என்ன நம்ம வந்து ஃபங்க்ஷன் வந்து ஹோட்டலில் வச்சுட்டோம். அதாவது மண்டபத்தில் இல்லை, ஹோட்டலில் வச்சுட்டோம். அதனால் உங்களுக்கு அங்கேயும் நம்மளுக்கு பெரிய வேலை ஒன்றும் பெருசாக இல்லை. அது மாதிரி கொஞ்சம் நல்லா சிறப்பாகவே முடிஞ்சிச்சு. உறம்பறைகளும் நாங்கள் கொஞ்சம் அளவாக தான் கூப்பிட்டோம். தொடர்ந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வந்துகிட்டே இருந்தங்காட்டி நம்ம கூப்பிடலிங்கிறதான் குறையாக இருக்குமா தவிர நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு எல்லாருமே விருப்பப்படுவாங்க. அது பெருமைப்படுற விஷயமா இருக்குது எனக்கு எப்போவுமே. அதுமாரி நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு 40 டிக்கெட் அதிகமாக தான் வந்திருந்தாங்க. அது மாதிரி எனக்கு அது ஒரு சந்தோஷம்தான் கொடுக்கும். சில பேர் கூப்பிடவே முடியல அப்படின்ல நான் வருத்தப்படுவேன். தொடர்ந்து கூப்பிட முடியறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி மற்றபடி வேறு எந்த சொதப்பலுமே இருக்காது. ரொம்ப அருமையாகவே ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா சொந்த பந்தம் தெரிஞ்சவங்க அவங்க எல்லோரும் தான் நீங்கள் பெரும்பாலும் பார்த்துட்ருக்குறீங்க. சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்களுக்கு என்ன ஃபங்க்ஷனு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மனசு பட்டுச்சு அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு தானாக கண்டிப்பாக திரும்ப வர்ற வீடியோக்களில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். திருப்பி போடுவேன். நல்லா இருந்துச்சு அவங்க டெக்கரேஷன் பண்ணியிருந்தது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலையும் செஞ்சுருக்குறாங்க. அது பாருங்களேன், நுணுக்கமாக சின்ன முத்தாக எல்லாம் செஞ்சுருப்பாங்க. இது எல்லாமே சொன்ன மாதிரி நல்லா இருந்துச்சு. ஒரு விசேஷத்தன்னைக்கு நம்ம வேலைகள்லேயுமே கொஞ்சம் செலவுகள்லேயுமே கொஞ்சம் கணக்கு பார்க்கக்கூடாது. அதுவும் இருக்குது. எல்லாம் கணக்கு பார்க்காம செய்ய முடியாது அப்படிங்கிற கட்டத்தில் அப்போவும் சிக்கனமாகவும் அதுலேயும் சிறப்பாகவும் அதுலேயும் சந்தோஷமாகவும் பண்ணணும் அப்படின்ட்டு நான் நினச்சிக்குவேன். அப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டோம். அப்படி தான் செஞ்சோம். உங்களுக்கு இது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.